பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்வதி தான் டைட்டில் வின்னரு. பார்வதி தாங்க கண்டென்ட் குயின்னு. விஜயலட்சுமி எல்லாம் வந்து சொல்லிச்சு பாருங்கள் இன்றைக்கி. ஆக்சுவலாக என்னென்னா இந்த கமுருக்கும் பாருக்கும் இந்த சண்டை இருக்குது பாருங்க. சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் திரும்ப வந்து சேர்ந்துக்கிறாங்க, திரும்ப சண்டை போடுறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. இந்த பாரு அம்மா வந்து என்ன தான் பண்ண போகுதுங்க? இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஆக்கி பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கமரும் ஆக்ட் கொடுக்குறான், பாரும் ஆக்ட் கொடுக்குது. நீ உன் குடும்பத்துலேருந்து வந்து என்னை அடித்தா கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேங்கிறான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் வந்து என்னென்னா, மச்சான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் மச்சான், எனக்கு வந்து அவன் தொப்பி கொடுத்துட்டு போயிடுவா போல். எனக்கு வந்து அவள் லைஃப்பை மட்டும் தான் யோசிக்கிறேன், என் லைஃப்பை யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வினோத் சொல்லிட்டாரு, டேய் சின்ன சின்ன கோவம் கீவம்லாம் இருக்கும் தான்டா, அதுக்காக வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. வெளியில் போய் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அதை மட்டும் யோசிங்க. அமித் சொல்கிறாரு, இவன் வந்து சாஃப்டான பொண்ணு கிடையாது, ரக்கண்டான பொண்ணு, இப்படி தான் இருப்பா. நீ அப்புறம் எதுக்கு லவ் பண்ண? அப்புறம் எதுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணீங்களா? ஏன் பண்ணீங்க? பேட் டச்சுன்னு என்னது அப்போ சொன்னது? அப்போ வந்து கேம் ஆடினுச்சு பாரு. உண்மையிலேயே யார அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு கேம் ஆடினுச்சு. திவாரை வந்து கைக்குள்ளே போட்டுக்கணும். ஏன்னா திவார் வந்து வேறு லெவலில் அடிக்கிறாரு, வேறு லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டார். அவர் கேம் பயங்கரமாக ஆட ஆரம்பித்தோன்னே இப்போ வந்து திவாரை காலி பண்ணணும். ஸோ அப்போ நம்மக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணோம்னா, திவாருக்கு வந்து கமுருவை பிடிக்காது. அதனால் கமுருவை பற்றி தப்பாக போய் திவார்கிட்ட சொல்லி தான் அது நடந்தது அந்த இன்சிடெண்ட்டு. ஸோ அதை இப்போ இவன் தூக்கிட்டு வந்துட்டான், பேட் டச்சுன்னு. இதில் இடையில வந்து ஒரு மாமா வேலை பார்த்தது யாருன்னா, அந்த பேட் டச் மேட்டரை தூக்கிட்டு வந்தது கமுரு. பார்வை தான் அதை தூக்கிட்டு வந்து கமுருவை வெளியே அனுப்புறதுக்காக பண்ணுது அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சாண்ட்ராட்டை புலம்பிகிட்டு இருந்தா பாருங்க. அதெல்லாம் வந்து கேவலமாக இருந்துச்சுங்க. என்னன்னா இந்த வாரம் கேப்டன் ஆகிட்டான் கமுரு, எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ வெளியிலையும் தூக்க முடியாது. அடுத்த வாரம் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் வந்து ஜெயிச்சு கூட உள்ளே போயிடுவான். டாப் 5ல் கண்டிப்பாக கமுரு இருக்கான். பாரு இருக்குமா? அது அவங்க அம்மா வந்தால் தான் தெரியும். டாப் 2ல் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பாருக்கு. அவங்க அம்மா வந்து கேமை வேறு மாதிரி ஒரு எலிவேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி ஆகணும். க்ரியேட் பண்ணி பாரு ஆட சொல்லி அடித்து விளையாட ஆரம்பிக்கணும். பாரு துவம்சம் பண்ணணும், போய் டச் பண்ணி அடிக்கணும். அன்பு கேங்லேருந்து எவன் மாட்டானோ, சாண்ட்ராலேருந்து திவ்யாலேருந்து எல்லாரையும் அடித்து மேலே போகணும். விக்ரம் அடிக்கணும். இப்போ எல்லாரோடையும் பேச்சப் ஆயிடுச்சு, அதான் பிரச்சனை. ஸோ கமுருவை அடித்து போகலாம். கமுருவை மட்டும் அடிக்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா கமுருவை பொழந்துரும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கமுருவை லவ் பண்ணவா கல்யாணம் பண்ணவா, லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணவா, இல்லை கேம் ஆடவா அடித்து தும்சம் பண்ணவா, ரெண்டே இது, எஸ் ஆர் நோ. கமுரு வேணுமா வேண்டாமா, அடிச்சிடவா கேம் ஆடவா, வேறு யார்ட்டையும் ஆட முடியாது. அடித்தா கமுருவை அடித்து அரோரா கோத்து விட்டு அடிக்கணும். அப்படி அடித்தா சல்லுன்னு ஏறிடும். மற்ற திவ்யா ஒரு அடி, இந்த பக்கம் எவன்லாம் வரானோ அவங்க எல்லாருக்கும் ஒரு அடி அடிச்சுட்டு, விக்ரமுக்கு ஒரு அடி, அன்புக்கு அங்கே ஒரு மேலாப்பில் அடி, ஒரு அடியை கொடுத்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு பாருக்கு தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.